ஹாய் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் ஒரு சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன சமையல்னால் மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, அடுத்தது ஏலக்காய், பட்டை, கிராம், தேங்காய் பால் பிழிந்தது, மீன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். முதல்ல நாம் அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நாம் அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு போட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிட்டாய் பவுடர் கலருக்காக லைட்டாக போட்டுக்கலாம். இப்போது அரிசி பாதி பதத்தில் வெந்துருச்சு. இந்த சாப்பாட்டை நம்ம இப்போ வடித்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த வீடியோவை பார்க்குறங்க யாராவது மீன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் தனியாக ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பட்டை, ஏலக்காய் ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் ஓரளவுக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி நம்ம போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா ஓரளவு வதங்கட்டும். அடுத்தது இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியும் லைட்டாக வதங்கியிருக்கு. அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்து நாம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நாம் மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது மிளகாய்த்தூள், அடுத்தது மஞ்சள் தூள், இதெல்லாம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகத்தூள், இது மிளகுத்தூள், அடுத்தது நாம் பிரியாணி மசாலா, அதாவது ஃபிஷ் பிரியாணி மசாலா தேவைக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இதை. அடுத்தது இதில் கருவேப்பிள்ளை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா நாம் இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூறை மீன். இது சூறை மீன் போட்டு தான் நம்ம இப்போ ஃபிஷ் பிரியாணி செய்கிறோம். சூறை மீன் நல்ல டைட்டாக நல்லா கறி மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல பிரியாணிக்கு தகுந்த மீன் தான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. இந்த மீனை வந்து நாம் அரை வேக்காட்டில் பாதி அளவு வெந்த பிறகு இந்த மீனை நம்ம எடுத்துடணும். அடுத்தது தேங்காய் பால் ஊற்றினா தான் இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரும். மீன் ஆட் பண்ணி ரொம்ப கொதி வரக்கூடாது. இந்த அளவு ஹீட்டான பிறகு நம்ம மீனை எடுத்துடலாம். ஏன்னா மீன் ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நம்ம மீனை தனியாக எடுத்து வச்சிடலாம். நாம் இப்போ எடுக்கிற மீனை தனியாக எண்ணெயில் வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம்.
வறுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வெறும் மீன் சதையை மட்டும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் இந்த மீனை அழகாக உரித்து எடுக்கலாம். பட்பட்டா அது கழட்டிட்டு வந்துடும். முள் தனியாக மீன் தனியாக வந்துடும். நாம் மீன் பிரியாணி போடணுன்னா ஒன்று சூறை மீனில் போடணும், இல்லைன்னா அந்த காணாங்கத்தை மீனுங்கிறனால இது நல்லாயிருக்கும், உடையாது மீன் அந்தளவுக்கு. அடுத்தது நம்ம கிரேவி செஞ்சதை ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம் பாதி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாக்கி பாதி கிரேவியில் நாம் வடித்து வச்ச சாப்பாட்டை இதில் இப்போது பாதி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிட்டாய் பவுடர் போட்டு நாம் இது அரை வேக்காடில் வடித்து வச்சது. இந்த டைப்பில் நாம் செய்கிறது உண்மையாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நடை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அடுத்து நாம் கிரேவியை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி இப்போ இது மேலே நம்ம ஆட் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது நாம் மீன் உரித்து வறுத்து வச்ச மீனை இதில் பாதி இதை அடிக்கலாம். ஃபஸ்ட்டு அடிக்கிட்டு திருப்பி நாம் மீதி வச்சுருக்க சாப்பாட்டை இது மேலே ஆட் பண்ணு. திருப்பி இப்போது சாப்பாட்டை இது மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கிரேவியை எடுத்து ஃபுல்லாக மேலே ஆட் பண்ணிடலாம். இந்த டைப்பில் நாம் செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மீன் ஆட் பண்ணிடலாம் மேலே. மீன் எல்லாத்தையும் அடிக்காச்சு. அடுத்தது மல்லி புதினா, அடுத்தது கருவேப்பிலை எல்லாம் போட்டு பேக் பண்ணிக்கலாம். வாழை இலை வச்சு நம்ம பேக் பண்ணால் ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். அடுத்தது இது மேலே கொஞ்சமாக நெய் நாம் ஆட் பண்ணிக்குவோம். நாங்கள் இப்போது வாழை இலை வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வாழை இலையை வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இதை பேக் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு ஒயிட்டான ஒரு பொருளாக வச்சோன்னா அதில் உள்ள ஆவி வெளியே போகாமல் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே தம் போட்டாலே போதும். அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப கம்மியாக, அதிகமாக வைக்கக்கூடாது. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுப்போம். நல்லா புளிக்கிடுச்சு. மீன் வராது நல்லா. என்னக்கா அப்படியே எடுத்து மீனை பாருங்க, கம 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 கமன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு. பேர் சாப்பிட போல இருக்கு. எத்தா பேசாதா? எடுக்க மூடி திறக்கும் போது கம கமன்னு வாட மீன் வாட. அதில் வச்சு கிண்டுக்கா. மீன் துண்டு எடுத்து போடு. தம்பி சாப்பிட்டு பார்த்து சொல்லுப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப அருமையா இருக்கு.
சூப்பரா இருக்கு. என்ன அருமையா இருக்கு. சின்ன மீனில் செஞ்சோம் அன்னைக்கு மிசாலா. அடுத்த வீடியோலாம் பெரிய மீன் வச்சு நான் செய்வோம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்டு ஃபுட் குவைத் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.